முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம். பிரதமர் மோடி அறிவிப்பு. பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் என பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் எனவும் தேர்தல் பணிகள் திமுக ஏற்கனவே தீவிரப்படுத்திவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். காஞ்சி சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதி சிஷ்ய ஸ்ரீ விகார நிகழ்ச்சிக்கு காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் பஞ்சகங்கா திருக்குளம் விறுவிறுப்பாக தயாராகிய நிலையில் சிறப்பு பூஜைகள் நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மடாதிபதியாக ஸ்ரீ கணேஷ சர்மா பொறுப்பேற்கிறார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைவராக பட்டியலினத்தைச் சேர்ந்த PR கபாய் நியமனம். அடுத்த 6 மாதங்கள் பதவியில் நீடிப்பார். புதுச்சேரியில் அராஜக ஆட்சி நடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. பழி உணர்ச்சியால் தன்னையே கூட கொலை செய்ய ஆளுங்கட்சி முயற்சிக்கலாம் என பகீர் பேட்டி. பத்மபூஷன் விருது பெற்றதற்காக நடிகர் அஜித்குமார் மகிழ்ச்சி. நேற்று விமான நிலையத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான புதிய உரையில் 102 புதிய கோரிக்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் 2026 வெர்ஷன் 2 அப்லோடிங் என்று கூறியுள்ளார். மத்திய அரசால் தமிழக அரசுக்கு எந்த தடையும் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறுப்பு. டெல்லி அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று கொல்கத்தா அணி வெற்றி. மேலும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. இதில் சென்னை அணி தோற்றால் அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும் என தகவல். அக்ஷய திருதியை முன்னிட்டு நகை கடைகள் போட்டி போட்டு சலுகையில் அறிவித்துள்ளன. என்னதான் நகை விலை ஏறுமுகத்தில் இருந்தாலும் மக்களின் கூட்டம் கட்டுக்கடங்காத வகையிலே காணப்படுகிறது.